வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். இன்றுடன் ஆரம்பமாகிய யாழ்ப்பாணம் மற்றும் திருச்சிக்கு இடையிலான விமான சேவை. ஏப்ரல் மாதம் 21க்கு முன்னர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்திற்கு யார் காரணம் என்பது வெளிவரும் என உறுதியளித்த ஜனாதிபதி. யாழ் பலாலி விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவோம் என உறுதி கூறிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க. இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் மற்றும் திருச்சிக்கு இடையிலான விமான சேவை 47 வருடங்களுக்கு பின்னர் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இண்டிகோ விமான சேவை நிறுவனத்தினால் இந்த சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் திருச்சியிலிருந்து 27 பயணிகளுடன் இன்று மதியம் 2:02க்கு விமானம் ஒன்று பலாலி விமான நிலையத்தை வந்தடைந்தது. அதே நேரம் பலாலி விமான நிலையத்திலிருந்து மீண்டும் 36 பயணிகளுடன் குறித்த விமானம் மாலை 3 மணி அளவில் திருச்சியை நோக்கி புறப்பட்டது. இந்த நிலையில் எதிர்வரும் தினங்களில் குறித்த விமானமானது திருச்சியிலிருந்து பிற்பகல் 1:25க்கு புறப்பட்டு பிற்பகல் 2:25க்கு யாழ்ப்பாணத்தை வந்தடைய உள்ளது. அத்துடன் யாழ்ப்பாணத்திலிருந்து பிற்பகல் 3:05க்கு புறப்படும் விமானம் மாலை 4:05க்கு திருச்சியை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இலங்கையர்கள் 4 பிரித்தானியா விதித்துள்ள தடையை தாம் வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் உட்பட தென்னிலங்கை கட்சிகள் இந்த 4 ஆதரவு வழங்குவது வினோதமாக உள்ளதாக செல்வம் அடைக்கலநாதன் குறிப்பிட்டார். வவுனியா வைரவ புலிகுளம் பகுதியில் அமைந்துள்ள அவரது அலுவலகத்தில் இன்று மாலை நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபை நடவடிக்கை எடுக்கும் என்று கூறுகின்ற நிலையில் தமிழ் மக்கள் அனைவரும் அதனை ஆதரிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். பிரித்தானியாவின் நிலைப்பாடு சர்வதேச நீதிமன்றம் வரை செல்ல வேண்டும் என செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார் என்பது தொடர்பான தகவல் ஏப்ரல் மாதம் 21க்கு முதல் வெளியிடப்படும் என தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் திகதிக்கு மீண்டும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நினைவு கூறப்படும். திகதிக்கு முன்னர் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய குழு ஒன்றை வெளியிடுவது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் முயற்சி செய்து வருகின்றது. அதை செய்ய வேண்டும் தானே. உங்களுக்கு தெரியும், முன்னாள் அமைச்சர் 3 இதுவரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஒருவர் தலைமறைவாகிவிட்டார். அப்படியே மறைந்தே இருக்கட்டும், பதற்றம் தேவையில்லை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் திகதி வரை தலைநகர் கொழும்பு உள்ளிட்ட பல இடங்களில் இந்த குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டன. 3 தேவாலயங்கள் உள்ளிட்ட 5 நட்சத்திர உணவு விடுதிகள் சிலவற்றிலும் காலை 8:30க்கும் 9:15 மணிக்கும் இடையில் இந்த குண்டு தாக்குதல்கள் நடந்தன. அத்துடன் வெளிநாட்டவர்கள், காவல்துறை உள்ளிட்ட குறைந்தது 272 பேர் வரை கொல்லப்பட்டதுடன் 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கொழும்பு, கொச்சிக்கடை, மட்டக்களப்பு, நீர்கொழும்பு ஆகிய இடங்களில் உள்ள தேவாலயங்களில் உயிர்த்த ஞாயிறு திருப்பலி நிகழ்வுகள் நடைபெற்ற போது குண்டுகள் வெடித்தன. ஏனைய குண்டுகள் கொழும்பின் நடுப்பகுதியில் அமைந்திருந்த சங்கிரிலா உணவகம், சினமன் கிராண்ட் உணவகம், கிங்ஸ்பரி உணவகம் ஆகிய 3 5 நட்சத்திர உணவு விடுதிகளில் வெடித்தமை குறிப்பிடத்தக்கது. குவைத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான கைதி ஒப்படைப்பு ஒப்பந்தத்தின் கீழ் தண்டனை விதிக்கப்பட்ட 20 இலங்கை கைதிகளை குவைத் நாடு கடத்தியுள்ளதாக ஊடகம் அந்த நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. குவைத் மத்திய சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகள் இலங்கைக்கான விசேட விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் பாவனை மற்றும் கடத்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டின் பேரில் குவைத்தில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்ட கைதிகள் நீதித்துறை நடவடிக்கைகளுக்காக உட்படுத்தப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டதாக அறிக்கை மேலும் கூறியுள்ளது. குவைத் விமானப்படையின் மிகப்பெரிய விமானம் போயிங் C-17 விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். ஏறக்குறைய 50 குவைத் பாதுகாப்பு பணியாளர்கள் கைதிகளுடன் இலங்கை சென்றனர். அதே நேரத்தில் இலங்கை சிறைத்துறை அதிகாரிகள் குழு கைதிகள் கொழும்பு உள்ள சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கு விமான நிலையத்தின் அவர்களை சந்தித்தனர். குவைத்துடனான கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் கீழ் 2 தடவைகளில் 52 இலங்கை கைதிகள் நாடு கடத்தப்பட்ட போதிலும் குவைத் கைதிகள் எவரும் இலங்கையிலிருந்து அனுப்பப்படவில்லை என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டு கைதிகள் யாராவது இலங்கை சிறைச்சாலையில் உள்ளார்களா என்ற தகவலும் வெளியிடப்படவில்லை. அந்த கைதி பரிமாற்ற ஒப்பந்தம் 2007இல் கைச்சாத்திடப்பட்டது. இவ்வொப்பந்தத்தின் கீழ் 32 இலங்கை கைதிகள் 2024இல் குவைத்திலிருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்டனர்.
இலங்கையில் முதன்முறையாக உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் டின்மீன் ஏற்றுமதி மதுரங்குளியவில் உள்ள ஓஷன் ஃபுட் தொழிற்சாலையிலிருந்து உத்தியோகபூர்வமாக அனுப்பப்பட்டது. அதன்படி கடற்றொழில், நீரியல் வளங்கள் மற்றும் சமுத்திர வளங்கள் அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சர் ரத்ன ஹமகே கலந்து கொண்டு சிறப்பித்தார். சர்வதேச சந்தையில் இலங்கையின் டின்மீன் தொழிலுக்கு ஏற்பட்ட மைல்கல்லை குறிக்கும் வகையில் இந்த ஏற்றுமதி ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் மற்றும் மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையம் ஆகியவற்றிலிருந்து 2 புதிய சரக்கு விமான நிறுவனங்கள் இலங்கையின் தனது சேவைகளை ஆரம்பிக்க விருப்பம் தெரிவித்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது. சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை இயக்குநர் மற்றும் பிரதம நிறைவேற்று அதிகாரி ஓய்வு பெற்ற ஏர்வைஸ் மார்ஷல் சாகர கோட்டதெனிய முந்தைய வாரத்தில் 2 சரக்கு விமான நிறுவனங்கள் 2 விமான நிலையங்களில் நடவடிக்கைகளை தொடங்க தங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்தியதாக கூறினர். மேலும் கருத்து தெரிவித்த அவர், விமான பயணிகள் மற்றும் சரக்குகளுக்கான மையமாக மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்தை உருவாக்குவதே சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் நோக்கம் என்று கூறினார். மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்தில் செயல்பாடுகளை தொடங்குவதற்கான ஆர்வம் மிகவும் சாதகமானது. எனவே அவர்களை விமான நிலையத்திற்கு வருமாறு நாங்கள் ஊக்கப்படுத்தியுள்ளோம். ஒரு விமான நிறுவனம் மற்றும் மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்திற்கு மற்றொன்று பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கும் வரும் என்று அவர் கூறினார். இந்த சரக்கு விமான சேவைகள் இலங்கைக்கு பிரவேசித்தமை சாதகமான முன்னேற்றம் என அவர் குறிப்பிட்டார். ஏனெனில் ஒருபுறம் நாட்டின் சரக்கு போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும், அதேவேளை மறுபுறம் பார்க்கிங் கட்டணங்கள் மற்றும் கையாளுதல் கட்டணங்களை வசூலிப்பதன் மூலம் வருமானத்தை ஈட்டக்கூடிய சாத்தியமான வழிமுறைகள் விளங்குகின்றன. அதற்கிணங்க நாட்டிற்குள் நுழைவதற்கு வசதியாக இந்த சரக்கு விமான நிறுவனங்களுடன் தாங்கள் முன்கூட்டியே ஈடுபட்டுள்ளதாக கொட்டகதெனிய குறிப்பிட்டார். மேலதிகமாக கத்தே பசிபிக் இலங்கையில் தனது நடவடிக்கைகளை வாரத்திற்கு 2 விமானங்களிலிருந்து வாரத்திற்கு 5 விமானங்களாக விரிவுபடுத்த வாய்மொழியாக சம்மதம் தெரிவித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார் எதிர்வரும் 4 ஆண்டுகளுக்குள் பிராந்தியத்தில் மிக குறைந்த மின்சார கட்டணத்தை கொண்ட நாடாக இலங்கை மாறும் என்று தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், பல கட்சிகளாக பிரிந்து போட்டியிடுகின்றனர், வெற்றி பெற்ற பின் இணைந்து ஆட்சி அமைக்கின்றனர். அவ்வாறெனின் எதற்காக பிரிந்து போட்டியிட வேண்டும்? எவ்வாறு போட்டியிட்டாலும் இந்த தேர்தல் தேசிய மக்கள் சக்தியே அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் ஆட்சி அமைக்கும். தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டை வங்குரோத்து நிலையில் மீட்டு வருவதுடன் எதிர்வரும் காலங்களில் முழுமையாக நாட்டை நாம் மீட்டெடுப்போம். இந்திய பிரதமரின் வருகையடுத்து இலங்கைக்கும் பாரியதொரு தொகை கிடைக்கப்பெறும். தனியார் நிறுவனம் காற்றலை மின் உற்பத்தி நிலையம் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்து இலங்கை மின்சார சபைக்கு விற்பனை செய்ய உள்ளது. குறைந்த விலையில் மின்சாரத்தை கொள்வனவு செய்யும் ஒப்பந்தத்தில் நாம் அண்மையில் கையெழுத்திட்டோம். தெற்காசிய பிராந்தியத்தில் இன்னும் 3 அல்லது 4 வருடங்களில் குறைந்த மின்கட்டணத்தை கொண்ட நாடாக இலங்கை மாறும் என தாம் உறுதியளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தலைமன்னார் ஊர்மனை பகுதியில் உள்ள காட்டு பகுதியில் மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள கேரள கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளன. மன்னார் இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படையினர் இணைந்து தலைமன்னார் பகுதியில் நடத்தப்பட்ட சிறப்பு சோதனையில் கஞ்சா பொதிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. 18 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 85 கிலோ 200 கிராம் கேரள கஞ்சா பொதிகள் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன. அத்தோடு இந்த போதைப் பொருள் இந்தியாவிலிருந்து கடல் வழியாக இந்த இடத்திற்கு கொண்டு வரப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. மீட்கப்பட்ட போதைப் பொருள் மேலதிக விசாரணைக்காக தலைமன்னார் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள வதலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க உறங்குவதற்கு மெத்தை வழங்குமாறு கோரிக்கை விடுத்த நிலையில் அவரது கோரிக்கை வைத்தியர்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக வெளிக்கடை சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலை ஆணையாளருமான காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதுடன் முதுகு வலி இருப்பதனால் தனக்கு மெத்தை வழங்குமாறும் அவர் கோரியுள்ளதுடன் அதற்கமைய அவரை வைத்தியர்களிடம் பரிந்துரைக்கப்பட்ட பின்னர் இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். அதனுடன் அவருக்கு மெத்தை தேவைப்பட்டால் அவருக்கு முதுகு வலிக்கு அவர் பெற்ற சிகிச்சை குறித்த அறிக்கைகள் சமர்ப்பிக்குமாறும் அதை சிறப்பு வைத்தியர்களிடம் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்ட பின்னர் இது தொடர்பாக கவனம் செலுத்தலாம் என வைத்தியர்கள் கூறியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சிவில் போக்குவரத்து மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க யாழ் பலாலி விமான நிலையத்தை 4 மாதங்களுக்குள் சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவோம் என தெரிவித்துள்ளார். பலாலி விமான நிலையத்திற்கு இன்று திடீர் விஜயம் மேற்கொண்ட போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அத்துடன் பழைய அரசாங்கம் போல் நாம் பொய் கூற மாட்டோம். விமான நிலையத்தின் திட்டமிடல் வரைபடம் உள்ளிட்ட பல்வேறு வேலை திட்டங்கள் நிறைவடைந்துள்ளன. எனவே அதனுடைய திட்டமிடலுக்கு ஏற்ப 4 மாதங்களுக்குள் விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக மாற்றியமைக்கப்படும்
என தெரிவித்துள்ளார். அத்துடன் விமான நிலையத்தை பார்வையிட்ட அமைச்சர் விமான நிலையத்தின் விஸ்திரப்புகள் தொடர்பிலும் அதன் தேவைகள் தொடர்பிலும் கேட்டறிந்து கொண்டுள்ளார். இந்த விஜயத்தின் போது கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன் மற்றும் வைத்தியர் ஸ்ரீ பவானந்தா ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர்.